இந்தியா வந்து ரிச் கல்ச்சரல், ஒரு இண்டிவிஜுவல் கல்ச்சரல், ஒரு யூனிக் கல்ச்சரலோட தான் ஆதி காலத்துல இருந்து 48,000 50,000 வருஷமா டெவலப் ஆயிட்டு இருந்துச்சு. எப்பவுமே படையெடுத்து போறவங்க முக்கியமா அழிக்கிற ஒரு இடங்கள்ல ஒரு முக்கியமான இடம் நூலகம். அதனாலதான் வந்து இது வந்து பேய் கட்டினது, பூதம் கட்டினது, ஏலியன்ஸ் கட்டினது அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய கதையா நிறைய நிறைய கதைகள் உருவாயிருது. நம்ம வந்து மனிதன் இல்லாம செய்யக்கூடிய இயந்திரங்களை கண்டுபிடிச்சதுனால மனிதனால எளிமையா செய்யக்கூடிய பல விஷயங்களே நமக்கு வந்து மறந்து போச்சு. உலகத்திலேயே ரொம்ப ஹார்டஸ்ட் கிரானைட், ரொம்ப கடினமான கிரானைட் ராக்ஸ் இருக்கிறது சவுத் இந்தியாவில் தான். ரொம்ப ஈஸியா ஹேண்டில் பண்ணி இவ்வளவு பிரம்மாண்டமான ஸ்ட்ரக்சர்ஸை உருவாக்குன உலகத்தோட ஒரே பகுதி சவுத் இந்தியா தான். இப்படித்தான் வந்து தஞ்சாவூர் கோயில தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு பெரிய கோயில்கள்ல கல்லை ரொம்ப எளிமையாக ஹேண்டில் பண்ணது இந்த மெத்தட்ல தான். அதே மாதிரி தஞ்சாவூர் கோயில் கட்டுறதுக்கு பயன்படுத்தின கற்கள்ல கிட்டத்தட்ட ஒரு 36 கற்களோட எடை வந்து ஒரு 300 டன்ல இருந்து 500 டன் இருக்கு. ஒரு நாளைக்கு 1 கிலோமீட்டர் தான் அந்த வண்டி போகும் அந்த லாரி. அப்ப அந்த காலத்துல நீங்க எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாத்துங்க. இன்னைக்கு இருக்க எல்லா ஆகம நூல்களும் வாஸ்து சாஸ்திர நூல்களும் சமஸ்கிருதத்துல இருக்கிறதுனால ஒரு நம்ம மக்களுக்கு ஒரு மயக்கம் இருக்கு. இது எல்லாமே கண்டுபிடிச்சவங்க எல்லாம் வந்து சமஸ்கிருதம் பேசுனவங்க. தமிழ்ல சமஸ்கிருதத்துல எழுதுறதுக்கு பயன்படுத்தப்பட்ட ஒரு லிபி எழுத்து முறை தான் கிரந்தம். இது 8ஆம் நூற்றாண்டு வரைக்கும் நடந்த நிறைய குழப்பங்கள்ல நிறைய தமிழ் நூல்கள் நம்ம இழந்துட்டோம். பல்லவர்கள் இதுல பெரும்பங்கு வச்சிருக்கதா சொல்லலாம். முக்கியமா மகேந்திர பல்லவ் அல்லது மண்ணு மேல அல்லது ஒரு பரந்த நிலப்பரப்பை பத்தி படிக்கிற ஒரு இன்ஜினியரிங், ஒரு டெக்னாலஜி தான் வாஸ்து சாஸ்திரம். ஆகமங்கள் வாஸ்து சாஸ்திரம் நம்மகிட்ட இருக்கிறது 1% தான் நம்ம கையில இருக்குது. இந்த சமண பௌத்த ஆசிவக மதங்கள் எதுக்குமே ஒரு பாரம்பரியம் கிடையாது. அந்த நுட்பப்படி கட்டுமானங்கள் எல்லாமே கண்டிப்பா அது வந்து அழியறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி தான். அந்த அளவுக்கு ஒரு ஹைடெக் சிஸ்டம் அது. 40,000 சின்ன கோயில்கள் இருக்கு, சிறிய கோயில்கள் இருக்கு. அதுல 1000 வருஷம் பழமையான கடல் கட்டுமானம் மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 15,000 20,000 கோயில்கள் இருக்கு. வணக்கம் டாக்டர். வணக்கம் வணக்கம். நம்ம கடந்த வாரம் வந்து கோவில் வளர்ச்சிகள் அதோட பரிமாணத்தை பத்தி பார்த்தோம். அதுல நீங்க குடவரை பத்தி கட்டுமான கோவில்கள் பத்தி சொல்லியிருந்தீங்க. எனக்கு ஒரு பேசிக் டவுட், இந்த குடவரை, கட்டுமான கோவில், அப்புறம் இங்கிலீஷ்ல நம்ம ராக்கெட் டெம்பிள்னு சொல்றோம் இல்லையா, அது எல்லாமே வேற வேறையா, இந்த ராக்கெட் டெம்பிள்ஸ் தான் குடவரையா? குடைவரைகள்ங்கிறது வந்து ஒரு மலையோ ஒரு பாறையோ இருந்த இடத்துலயே போயிட்டு அது சமணமான ஒரு பகுதியை கொஞ்சம் கொஞ்சமா கட் பண்ணி மார்க் பண்ணி உள்ளே அப்படியே மெதுவா உள்ள பிளாக் பை பிளாக் அப்படியே ஓப்பன் பண்ணி உள்ள போய் உள்ள நமக்கு தேவையான ஸ்ட்ரக்சர்ஸ், அதாவது கருவறை, முகமண்டபம், பேர் மேக்சிமம் குடவரையில் இது ரெண்டோட தான் இருக்கு. கருவறை, முகமண்டபம் இதோட தான் இருக்கும். இந்த மாதிரி ஒரு எக்ஸ்கவேட் பண்ணிட்டு உள்ள போயிட்டு அதுல கருவறையில மூர்த்தங்களை வச்சோ அல்லது வந்து மூர்த்தங்களை இல்லாம கருவறையில அந்த பாறையே இருக்கும். கருவறை பாறை இருக்கும். கருவறை உள்ள இருக்கிற வந்து அந்த மலையோட பாறை உள்ள இருக்கும். அந்த பாறையை வந்து அப்படியே ரவுண்டா விட்டுட்டு அந்த இடத்துல ஒரு சிற்பத்தையும் செதுக்கலாம். அல்லது எந்த ஒரு பாறையும் விட்டு வைக்காம அந்த இடத்துல புதுசா ஒரு வெளியில இருந்து ஒரு ஒரு சிலையை செஞ்சு அந்த இடத்துல ஒண்டி பிரதிஷ்டை பண்ணலாம். 2 மெத்தட்லயுமே கருவறை வந்து அமைக்கலாம். இதுதான் குடைவரை. வரை அப்படின்னா மலைன்னு அர்த்தம். தமிழ்ல வரைங்கிறதுக்கு ஒரு மீனிங் வந்து மலை. மலையை குடைஞ்சு பண்றதுனால குடைவரை. இதுதான். இதுல வந்து நம்ம இங்கிலீஷ் வந்து ராக்கெட் டெம்பிள் அப்படின்னு வந்து இதை வந்து டைரக்டா வந்து மொழிபெயர்க்கிறோம். மற்றபடி அதுக்கு வேற குடபோக கோயில் அப்படின்லாம் தமிழ்ல சில வார்த்தைகள் யூஸ் பண்றாங்க. பட் ரொம்ப எளிமையா இருக்கிறது குடைவரை கோயில்கள் தான். கன்ஸ்ட்ரக்ஷன் டெம்பிள்ஸுங்கிறது மலையை பாறையை வெட்டி கொண்டு போய் வேற ஒரு இடத்துல நம்ம வேணுங்கிற இடத்துல கரெக்டா அடுக்கி வச்சு கட்டுறதா கன்ஸ்ட்ரக்ஷன் டெம்பிள். ஓகே. இப்போ நீங்க சொல்லியிருந்தீங்க உங்க சின்ன வயசுல வந்து மதுரை கோவில்லாம் போயிருந்தீங்க, அப்போ உங்களுக்கு ஆர்வம் வந்துச்சுன்னு. அதே மாதிரி எங்களுக்கும் அந்த அனுபவம் சின்ன குழந்தையில இருந்தே கோவிலுக்கு உண்டான ஆர்வங்கள் வந்தது. அதுல பார்த்தோம்னா ரொம்ப நிறைய புது புது விஷயம், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா சுவாரஸ்யமா இருக்கிற விஷயம் எல்லாம் சொல்லுவாங்க. கதைகள் எல்லாம் கேட்போம். இந்த கோவில் வந்துட்டு பேய்களால கட்டப்பட்டிருக்கு, இல்லன்னா இந்த கோபுரத்து வழியா போறோம்னா பிரகஸ்பதி வந்து தலைமையில உட்காந்துருவாங்க, அப்படி எல்லாம் சொல்லும்போது ஒரு சின்ன குழந்தையா நம்மளுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கும். அப்படின்னா என்ன, பேய் போய் பார்க்கணுமான்ட்டு. எனக்கு இப்ப வளர்ந்த அப்புறமா அது என்ன ஒரு டவுட்னா, அந்த பேய்ங்கிறது நம்ம சொல்லுவோம் இல்லையா, பேய்த்தனமா வேலை செய்யறாங்கன்ட்டு. அந்த மாதிரி இந்த பெரிய கற்கள் எல்லாம் பேய்த்தனமா வேலை செஞ்சதால பேய்கள் கட்டினாங்க அப்படி சொல்றாங்களா?
அதே மாதிரி இப்போ நீங்க குடவரை எப்படி செதுக்கியிருப்பாங்க, வேற இடத்துல இருந்து கொண்டு வந்திருப்பாங்க. அதெல்லாம் எப்படி எந்த மாரி டெக்னாலஜி அந்த காலத்துல யூஸ் பண்ணாங்க? யானைகள்ன்னு சொல்றாங்க. பட் அந்த மாதிரி வேற என்னென்ன மாரி இருந்திருக்கும்? ஏன் இந்த மாதிரி மக்களுக்கு ஒரு வியப்பு வருது அப்படின்னா, டெக்னிக்கல் எக்ஸ்பர்ட்ஸ்ங்கிறவங்க வந்து சொசைட்டில ஒரு கிரீமி லேயர் தான். ரொம்ப அவங்க பெர்சன்டேஜ் வந்து 0.5% விட கம்மியா தான் இருக்கும். அதனால இந்த அவங்களோட டெக்னிக்கல் நாலேட்ஜ் வந்து எல்லா மக்களுக்கும் தெரிஞ்சுக்கணும், தெரியணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. அதாவது அவங்க செய்யற ஒரு ஒரு டே டு டே ஆக்டிவிட்டீஸ், அவங்க வேலைகள்ல கூட நமக்கு பெரிய ஆச்சரியமா தெரியும். இது இன்னைக்கு வரைக்கும் நம்ம பார்க்குறோம் இல்லையா? டே டு டே ஆக்டிவிட்டீஸ் கூட நமக்கு ஒரு பெரிய விஷயமா தான் தெரியும். இந்த ஒரு டெக்னாலஜி வந்து இன்னும் தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் என்ன, இந்தியாவை பொறுத்தவரைக்கும் என்ன பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னா, இடையில வந்து இந்த டெக்னிக்கல் நாலேட்ஜ் எல்லாமே போயிடுச்சு. நிறைய வந்து நூல்கள் அழிஞ்சு போச்சு. அதுக்கு பல்வேறு அரசியல், சமய, சமூக காரணங்கள், வறுமை, இடையில வந்து மிகப்பெரிய வறுமை, வெளிநாட்டுக்காரங்களோட பயங்கரமான இன்வேஷன், அதுக்கப்புறம் வந்து நிறைய கல்ச்சுரல் பீப்புள்ஸ் வந்து இந்தியாவுக்கு நுழைஞ்சது ஒரு காரணம். அது வரைக்கும் இந்தியா வந்து ஒரு இண்டிவிஜுவல் கண்ட்ரி தான். ஏன்னா இந்தியாவுக்கு நுழையிறதுக்கு வந்து ஒரே ஒரு பாதம் மூலமாக தான் நுழைய முடியும். அது எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? கைபர் கணவாய் வழியா மட்டும்தான் இந்திய கண்டத்தில் நுழையணும், அல்லது கடல் வழியா இந்தியாவுக்கு நுழையணும். இது ரெண்டு தவிர இந்தியாவுக்கு நுழையிறதுக்கு வேற வாய்ப்பே கிடையாது. அதனால இந்தியா வந்து ரிச் கல்ச்சரல், ஒரு இண்டிவிஜுவல் கல்ச்சரல், ஒரு யூனிக் கல்ச்சரலோட தான் ஆதி காலத்துல இருந்து 48,000 50,000 வருஷமா டெவலப் ஆயிட்டு இருந்துச்சு. அப்புறம் அந்த கைபர் கணவாய் வழியாகவும் கடல் பகுதி வழியாகவும் மக்கள் உள்ள நுழைய நுழைய நம்ம சொந்த ஒரு ஆதி காலத்துல 50,000 வருஷமா டெவலப் ஆகி வச்சிருந்தவங்க நாலேஜ் வந்து இவங்களுக்கு வந்து கொஞ்சம் விட்டு போச்சு. இன்னைக்கு நிலைமையே அதுதான். பின்னாடி அதை விட முக்கியம், மெடிவல் பீரியட்ல வந்து நிறைய சமய, இந்த சமுதாய கலாச்சார பிரச்சனைகள்னால, ஒரு போட்டிகள்னால, இவங்க நூலை அவங்க அழிக்கிறது, அவங்க நூலை இவங்க அழிக்கிறது, அவங்களோட நாலேஜ் இவங்க முதல்ல வந்து எங்கேயோ ஒரு படையெடுத்து போனாலும் முதல் லைப்ரரி தான் கொளுத்துவாங்க. இது தெரியும் இல்லையா? உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். முதல்ல போய் லைப்ரரி தான் எரிப்பாங்க. நாலந்தா அப்படித்தான் எரிஞ்சது. யாழ்ப்பாணத்துல யாழ் யாழ் நூலகம் அப்படித்தான் எரிஞ்சது. ஏன்னா அங்கதான் அவங்க மரபோட நாலேஜ் எல்லாமே இருக்கும். ஒரு ஒரு பிரதியாவது 2 பிரதியாவது இருக்கும். அதனால எப்பவுமே படையெடுத்து போறவங்க முக்கியமா அழிக்கிற ஒரு இடங்கள்ல ஒரு முக்கியமான இடம் நூலகம். அப்படிங்கிறப்போ உங்களுக்கு அந்த நாலேஜ் அந்த தலைமுறையோட விட்டு போகுது. இதனாலதான் நம்ம இன்னைக்கு இருக்க மக்கள் இன்னைக்கு தஞ்சாவூர் கோயிலையோ, ஒரு கங்கை கொண்ட சோழபுரம் கோயிலையோ, தஞ்சாவூர் மீனாட்சி அம்மன் கோயிலையோ பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப ஒரு பெரிய ஆச்சரியமா இருக்கு. இது எப்படி முடியும் அப்படிங்கிற இவங்களால இவங்களோட ஒரு ஒரு ரீசனபிள் மைண்டுக்கு வந்து இவங்களால வந்து இந்த ரீசன்ஸ் வந்து இது பண்ண முடியல. அதனாலதான் வந்து இது வந்து பேய் கட்டினது, பூதம் கட்டினது, ஏலியன்ஸ் கட்டினது அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய கதையா நிறைய நிறைய கதைகள் உருவாயிருது. இந்த கதைகள்ல உண்மைகள் காணாம போயிருது. ஆக்சுவலா உண்மையை தெரிஞ்சுக்கிட்டோம்னா அது கதையை கற்பனைகளோட ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா நிறைய இருக்கும். உண்மைகளை தெரிஞ்சுக்க எல்லாரும் முயற்சி பண்ணோம்னா நம்ம கேள்விப்படுற கதைகளை விட, கற்பனைகளை விட இந்த உண்மைகள் வந்து நமக்கு ரொம்ப ஆச்சரியத்தை கொடுக்கும். அது நிறைய விஷயம் நான் வந்து நேர்லயே அதை ஆச்சரியப்பட்டு கவனிச்சிருக்கேன். உண்மைகள் வந்து ரொம்ப கற்பனைகளோட ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கும். மக்கள் தெரிஞ்சுக்கிறதுங்கிறதா எங்களோட எங்க மாதிரி ஆளுகளுக்கு நாங்க ஆசைப்படுறது. அதனாலதான் உங்கள கேள்வியும் நாங்க இவ்ளோ கேட்டுட்டு இருக்கோம். நாங்க இன்னும் நிறைய பேருக்கு இது ரீச் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா, கற்பனைகளை விட உண்மைகள் ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். இப்ப நம்ம இந்த கட்டுமானங்கள் எல்லாம் பாக்குறோம். இப்ப நாங்கெல்லாம் மெட்ரோ ஸ்டேஷன் நீங்க பார்க்கும்போது அவ்ளோ பெரிய ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் கொண்டு வந்து வைக்கிறதுக்கு Yes. அவ்ளோ கஷ்டப்படுறாங்க. இப்போ வந்து டெக்னாலஜி ரொம்ப வளர்ந்துருக்குன்ட்டு பேரு. அந்த காலத்துல இப்ப நான் ஒரு எக்ஸாம்பிள்க்கு எடுத்துட்டேன்னா, நம்மளுடைய தஞ்சாவூர் பிரகதீஸ்வரர் கோவில். இப்ப அந்த கோவில்ல பார்த்தோம்னா, சுத்து வட்டாரத்துல எங்கேயுமே மலைகள்லாம் கிடையாது. ஆனாலும் அவ்ளோ பெரிய கற்களை எங்கிருந்து அவங்க டிரான்ஸ்போர்ட் பண்ணியிருப்பாங்க? இப்போ ஏதேனும் குறிப்புகள் இருக்கா? இலக்கியங்கள்லயோ, கல்வெட்டுகள்லயோ? அதான் இதுதான் இப்ப நமக்கு பெரிய ஆச்சரியமா இருக்கிறது. இன்னைக்கும் கூட கல் ஆசாரிகள், கல் தச்சர்கள்னு சொல்றோம் இல்லையா? ம். அவங்களுக்கு இன்னைக்கும் மிகப்பெரிய கல்லை பெரட்டுறதோ, கட் பண்றதோ, உடைக்கிறதோ இன்னைக்கு ஒரு பெரிய விஷயம் கிடையாது. அவங்க ரொம்ப ம். சிம்பிளா தான், எளிமையா தான் பண்ணிட்டு இருக்காங்க. நமக்கு நம்ம அந்த அந்த லேயர்ல நம்ம இல்லை, நம்ம வேற வெளியில இருக்கனால நமக்கு ம். அவங்க பண்ற வேலைகள்லாம் ஆச்சரியமா தெரியும். இதே 1000 2000 வருஷத்துக்கு முன்னுக்கு பண்ணியிருக்கும்போது நமக்கு இன்னும் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இந்த கற்களை கட் பண்றது, டிரான்ஸ்போர்ட் பண்றது, சைஸ் கொண்டு வர்றது, உபயோகப்படுத்துறது, ரொம்ப ஈஸியா ஹேண்டில் பண்றது. நீங்க கவனிச்சீங்கன்னா 4000 வருஷத்துக்கு முன்னுக்கு இருந்தே உலகத்துல இருந்த எல்லா மனுஷங்களுக்கும் அது ஈஸியா தான் இருந்திருக்கு. ம். 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 நம்ம எகிப்துல பார்க்குறோம், பிரமிட்ஸ். கெய்ரோல பார்க்குறோம், எகிப்துல பார்க்குறோம், மெசொபொட்டேமியால பார்க்குறோம், சிரியால பார்க்குறோம், ரோம்ல பார்க்குறோம், கிரீஸ்ல பார்க்குறோம். நம்ம சவுத் அமெரிக்கா, மாயன்ஸு, நார்த் அமெரிக்கா இங்கெல்லாம் பார்க்குறோம். ரொம்ப ஆச்சரியமா இருக்கு நமக்கு இன்னைக்கு பார்க்குறது. ஆனா, அவங்களுக்கு அது ஒரு பெரிய விஷயம் இல்ல. ம். ரீசன் என்ன அப்படின்னா, நம்ம வந்து கொஞ்சம் என்ஜினியரிங் டெவலப் ஆனதுக்கப்புறம்,
நம்ம வந்து மனிதன் இல்லாம செய்யக்கூடிய இயந்திரங்களை கண்டுபிடிச்சதுனால மனிதனால எளிமையா செய்யக்கூடிய பல விஷயங்களே நமக்கு வந்து மறந்து போச்சு. ம். அந்த புள்ளி மெத்தடு, நெம்புகோல் தத்துவம்ங்கிற கான்செப்டே நமக்கு வந்து இப்போ வந்து யாருமே யூஸ் பண்றது மெஷின்ஸ்ல சரி. தான் கியர் சிஸ்டம் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம வந்து நேரடியா அதை யாரும் ம். பயன்படுத்தல. பட் அது மிகப்பெரிய ஆச்சரியமான தத்துவம் அது. இந்த ஒரு நெம்புகோல் தத்துவத்தை வச்சுக்கிட்டு தான் மிகப்பெரிய எடையெல்லாம் அந்த காலத்துல வந்து ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. அந்த கல்லோட எடையே தான் இந்த நெம்புகோல் தத்துவத்துக்கு பிளஸ். கல் எடை தான் இந்த டெக்னாலஜியோட பிளஸ்ஸே. அது எடையோட இருந்தா தான் அதை ஹேண்டில் பண்றதுக்கு சுலபமா இருக்கும். இப்படித்தான் வந்து தஞ்சாவூர் கோயில, கங்கோட சிம்மன், தமிழ்நாட்டுல இருக்க எவ்வளவோ பெரிய கோயில்கள்ல கல்லை ரொம்ப எளிமையா ஹேண்டில் பண்ணது இந்த மெத்தட்ல தான். எஜிப்துலயும் சரி, அல்லது ரோம்லயும் சரி. இதுல என்ன எனக்கு என்ன ஆச்சரியம் அப்படின்னா வந்து எஜிப்து, ரோம், கிரீஸு, சவுத் அமெரிக்கா நம்ம நிறைய சொல்றோம் இல்லையா? அங்க அவங்க ஹேண்டில் பண்ண எடையை விட, அவங்க ஹேண்டில் பண்ண கற்களை விட, தமிழ்நாட்டுல குறிப்பா சவுத் இந்தியாவுல நம்ம மக்கள் 1500 வருஷத்துக்கு முன்னுக்க, 1000 வருஷத்துக்கு முன்னுக்க யூஸ் பண்ண கற்களோட எடையும் அதுகளோட சைஸும் பிரம்மாண்டம். ஓகே. ஏன்னா உலகத்திலேயே ரொம்ப ஹார்டஸ்ட் கிரானைட், ரொம்ப கடினமான கிரானைட் ராக்ஸ் இருக்கிறது சவுத் இந்தியாவில் தான். தக்கான பீடமியோட தெற்கு பகுதியில் தான் உலகத்திலேயே ரொம்ப ஹார்டான கிரானைட் ராக்ஸ் இங்கே தான் இருக்குது. வேற எங்கேயும் இவ்வளவு கடினமான கிரானைட் இல்லை. எஜிப்தில் இருக்குது சுண்ணாம்புக்கல், ரோமில் சுண்ணாம்புக்கல் தான் யூஸ் பண்ணாங்க. நம்ம இப்போ வெஸ்டர்ன் காட்ஸில் வந்து அதோட சைடில் வந்து பசால்ட் ராக் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் தமிழ்நாட்டில் மட்டும்தான் கிரானைட் கல்லை பயன்படுத்தியிருக்காங்க. அதுவும் கிரானைட்னால ஹை குவாலிட்டி கிரானைட் கல். இதோட எடை வந்து நம்மளால நினைச்சு கூட பார்க்க முடியாது. இவங்க அவ்வளவு பெரிய எடையுள்ள கற்களை ரொம்ப ஈஸியா ஹேண்டில் பண்ணி இவ்வளவு பிரம்மாண்டமான ஸ்ட்ரக்சர்ஸை உருவாக்குன உலகத்தோட ஒரே பகுதி சவுத் இந்தியா தான். இது நான் இது மூலமா நான் சொல்லிக்கிறேன். ரீசன் வந்து இவங்களுக்கு கல்லை ஹேண்டில் பண்றது முக்கியமா அந்த புள்ளி டெக்னாலஜி, அந்த நெம்புகோல் தத்துவத்துல இவங்களுக்கு அந்த அளவுக்கு ஒரு நாலேஜ் இருந்திருக்கு. அது ஆதி காலத்துல இருந்து இருந்திருக்கு. இதனாலதான் எந்த ஒரு கல்வெட்டுலையுமோ, எந்த ஒரு வாஸ்து சாஸ்திர புத்தகத்திலையோ, எந்த ஒரு ஆகமத்திலையோ நான் எங்கேயுமே இந்த கல்லை, இவ்வளவு பெரிய கல்லை எப்படி ஹேண்டில் பண்றது நான் படிச்சதே கிடையாது. ஆ, ஆ. ஏன்னா அவங்களுக்கு ரொம்ப ஒரு சாதாரண ஒரு விஷயம். அதை அவங்க எங்கேயுமே மென்ஷன் பண்ணல. இந்த கங்கை இந்த திருப்புவனம், திருப்புவனம் தான் நினைக்கிறேன். அங்கே கூட வந்து எங்க நாங்க கல் எடுத்தோம்னு சொன்னாங்களே, சொல்லியிருக்காங்களே தவிர எங்க எடுத்திருக்காங்கன்னா குண்டாண்டார் கோயில் பகுதியில் தான் கல் எடுத்திருக்காங்க. மெஜாரிட்டி தஞ்சாவூர் பக்கம் இருந்த கற்களுக்கு எல்லாமே குண்டாண்டார் பகுதியிலையும், கங்கை என்ற சோழபுரம் வந்து அரியலூர் பகுதியில இருந்து கல் எடுத்திருக்காங்க. ஓகே. அதை நம்ம பின்னாடி நம்ம அனலைஸ் பண்ணி கண்டுபிடிச்சாச்சு. அதுல வந்து ஒரு கோயில்ல மட்டும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, இந்த கற்கள் வந்து எங்க இருந்து கொண்டு வந்திருக்கோம், குண்டாண்டாறு பகுதியில இருந்து கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அரியூர் குண்டாண்டார் பகுதியில இருந்து கொண்டு வந்திருக்கோம். அப்ப அங்க இருந்து அவங்க கொண்டு வந்து ஒரு 80 கிலோமீட்டர் கொண்டு வந்திருக்காங்க. அது எப்படியோ அது வந்து நிறைய வீல்ஸ் அண்ட் சேரிஸ் இருந்திருக்கும். அதன் மூலமா கொண்டு வந்திருக்கலாம். யானைகள், மாடுகள், உருட்டு கட்டைகளை பயன்படுத்தி கொண்டு வந்திருக்கலாம். இதனால நான் கவனிச்சிருக்கேன், அந்த ரோடு வந்து நம்ம புதுக்கோட்டையில இருந்து தஞ்சாவூர் போற அந்த ரோடு இன்னமும் அதே ரோடு தான். அந்த ரோடு ஒரே ஸ்ட்ரைட்டா தான் இருக்கும். பெண்டெல்லாம் அதிகம் இருக்காது. ரீசன் என்ன அப்படின்னா வந்து மேப்ல பாருங்க, கூகுள் மேப்ல பெண்டே இருக்காது, ஒரே ஸ்ட்ரைட்டா இருக்கும். புதுக்கோட்டையில தஞ்சாவூர் வரைக்கும் நூல் பிடிச்ச மாதிரி அந்த கோடு இருக்கும். காரணம் வேற ஒன்றும், தஞ்சாவூர் கோயில் கட்டுறதுக்கு அங்க புதுக்கோட்டையோட வடக்கு பகுதியிலேருந்து கற்கள் கொண்டு போனதான் காரணமா நான் நினைக்கிறேன். இன்னைக்கு அந்த ரோட்டை தான் நம்ம டெவலப் பண்ணி பெரிய ஹைவேஸா மாத்திருக்கோம். அந்த கல் வந்து அந்த ரோடு வந்து ஸ்ட்ரைட்டா தான் இருக்கும். காரணம் பெரிய பெரிய உருட்டுக்கட்டையில வச்சு இந்த கல்லை கொண்டு போயிருக்கான்னு நினைக்கிறேன். அதே மாதிரி தஞ்சாவூர் கோயில் கட்டுறதுக்கு பயன்படுத்தின கற்கள்ல கிட்டத்தட்ட ஒரு 36 கல், 36 கற்களோட எடை வந்து ஒரு 300 டன்ல இருந்து 500 டன் இருக்கும். ம். அதெல்லாம் நம்ம கண்டிப்பா வண்டியில ஏத்த முடியாது. பெரிய பெரிய உருட்டுக்கட்டையில வச்சு தான் உருட்டி கொஞ்சம் கொஞ்சமா கொண்டுட்டு போக முடியும். ஆள்பலம் அதிகமா இருந்தனால அவங்க எளிமையா கொண்டு போயிருக்கலாம். ரோடு நல்லா மெட்டல் ரோடு போட்டுருந்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்பதான் அந்த லோடு தாங்க. 300 டன் ஆ, கல்லு ஆ. ஏத்திருப்போம் இல்லையா? இன்னைக்கும் கூட 300 டன் கல்லாம் நம்ம டிரான்ஸ்போர்ட் பண்றாங்க. பட் அது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்பெஷல் பெர்மிஷன்லாம் வாங்கணும். அதுக்கான லாரிலாம் வந்து அந்த அந்த சிஸ்டம் வந்து ரொம்ப ஹைடெக்கா இருக்கும். இப்போ சில சிலைகள்லாம் கூட கொண்டு போனாங்க இல்லையா? அது ம். 300 டன் சிலைலாம் கொண்டு போனாங்க. அதுல அந்த பிரிட்ஜுக்கு கீழலாம் நீங்க வந்து மணல் மூட்டையில வச்சு அடுக்கணும். அது நிறைய பெரிய ப்ராசஸ் அது. ஒரு நாளைக்கு 1 கிலோமீட்டர் தான் அந்த வண்டி போகும். அந்த லாரி. அப்ப அந்த காலத்துல நீங்க எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாத்துங்க. கரெக்ட். ஆக்சுவலா நிறைய சுவாரஸ்யமான தகவல் நீங்க ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. இப்போ வாஸ்து சாஸ்திரம்லாம் சொல்றோம்ல, அந்த காலத்துலயும் வாஸ்து சாஸ்திரங்கள்லாம் இருந்ததா? இல்ல வேற ஏதேனும் சாஸ்திரங்கள் இருக்கு? கண்டிப்பா. வாஸ்து இதுல இன்னொன்னு நம்ம சொல்லிக்கணுமா? ஆம்,
இங்கிலீஷ்ல இருக்கிறதுனாலே நான் எங்களோட மெடிசின்ல வந்து கண்டுபிடிச்சது இங்கிலீஷ்காரன் கிடையாது. ஓகே. அதே போல சமஸ்கிருதத்துல இன்னைக்கு வாஸ்து சாஸ்திர ஆகம நூல்கள் இருக்கிறதுனாலயே அதோட பூர்வீகம் வந்து சமஸ்கிருத தாய்மொழியா வச்சுக்கிட்டு இருந்தவங்க கிடையாது. இது ம். நம்ம எல்லாரும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இன்னைக்கு இருக்க எல்லா ஆகம நூல்களும் வாஸ்து சாஸ்திர நூல்களும் சமஸ்கிருதத்துல இருக்கிறதுனால ஒரு நம்ம மக்களுக்கு ஒரு மயக்கம் இருக்கு. இது எல்லாமே கண்டுபிடிச்சவங்க எல்லாம் வந்து சமஸ்கிருதம் பேசுறவங்க அப்படின்னு சொல்லி. ஆக்சுவலா இப்போ மெடிசின் நாங்க படிக்கிற மெடிசின் வந்து மேக்சிமம் இதுல நிறைய டிஸ்கவரி பண்ணது வந்து ரஷ்யன் பீப்புள் தான். ரஷ்யன் பீப்புளும் ஓகே. ஜெர்மன் பிரெஞ்சு பீப்புள் தான் நிறைய கண்டுபிடிச்சிருக்காங்க. பட் இன்னைக்கு உலகம் பூரா மெஜாரிட்டி நாடுகள்ல மெடிசனை வந்து இங்கிலீஷ்ல தான் படிக்கிறோம். பட் பிரிட்டிஷ் பீப்புள் அவ்வளோ கண்டுபிடிச்சிருக்காங்க, அந்த அளவுக்குலாம் கண்டுபிடிக்கல. பின்னாடி வந்து ஆர்கனைஸ் பண்ணிட்டாங்க பயங்கரமா. பட் டிஸ்கவரி 1000 வருஷமா இதுல வந்து கடுமையான உழைப்பு கொடுத்தவங்க வந்து ரஷ்யன் பீப்புள் தான். அதே போல இன்னைக்கு நாங்க படிக்கிற சமஸ்கிருதம், வாஸ்து நூல்கள், ஆகம நூல்கள் எல்லாமே சமஸ்கிருதத்துல கிரந்தத்துல தான் படிக்கிறோம். கிரந்தத்துல இருந்தாலுமே கூட அதோட பூர்வீகம் வந்து சமஸ்கிருதம் இல்ல. இன்னொரு சிம்பிளா சொல்லிடுறேன். கிரந்தத்துல இன்னைக்கு பார்க்குற அனைத்து நூல்களுமே வந்து ஒரு காலத்துல தமிழ்ல தான் இருந்தது. தமிழ் அல்லது சவுத் இந்தியன் லாங்குவேஜ். நீங்க அதை வேற எப்படியும் எடுத்துக்கலாம். ஏன்னா மலையாளம்லாம் வந்து பின்னாடி ரொம்ப பின்னாடி வந்த ஆ. லாங்குவேஜ். கன்னடம் ரொம்ப முன்னாடி வந்துச்சு. தெலுங்கு அதுக்கப்புறம் வந்துச்சு. தமிழ் அதுக்கு ரொம்ப மாடிக்கு முக்கியம் வந்துருச்சு. அதனால இன்னைக்கு கிரந்தம் அப்படிங்கிற ஒரு எழுத்து முறையில நீங்க எந்த நூலை நீங்க பார்த்தாலும் அதோட பூர்வீகம் தமிழ் அப்படிங்கிறது ரொம்ப ஆணித்தரமா நீங்க வந்து அடிச்சு சொல்லிடலாம். ஏன் அப்படின்னா இந்த சமஸ்கிருதத்தை தமிழ கலந்து, அதாவது மீன்ஸ் தமிழ சமஸ்கிருதத்துல எழுதுறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு லிபி, ஒரு எழுத்து முறை தான் கிரந்தம். ஓகே. தமிழ சமஸ்கிருதத்துல எழுதுறதுக்கு பயன்படுத்தப்பட்ட ஒரு லிபி எழுத்து முறை தான் கிரந்தம். ம். இதுல வந்து தமிழ் உச்சரிப்புகளும் சமஸ்கிருத எழுத்துக்களும் பயன்பாடு அதிகமா இருக்கும். அதனால இன்னைக்கு நம்ம பார்க்குற ஆகம நூல்கள், வாஸ்து சாஸ்திரங்கள் எல்லாமே தமிழ்ல தான் அந்த காலத்துல இருந்திருக்கும். நான் இடையில சொன்ன மாதிரி மெடிவல் பீரியட்லயும் 5ஆம் நூற்றாண்டு, கிட்டத்தட்ட ஒரு 3ஆம் நூற்றாண்டுல இருந்து 8ஆம் நூற்றாண்டு வரைக்கும் நடந்த நிறைய குழப்பங்கள்ல நிறைய தமிழ் நூல்கள் நம்ம இழந்துட்டோம். அந்த தமிழ் நூல்களை கூட நல்ல வேளை அந்த சமஸ்கிருதம் வந்து உள்ள நுழைஞ்சவங்க அந்த ஆம், பிருகத் சரணம் அப்படின்னு சொல்லி நார்த் இந்தியாவில் ஒரு அன்ஸ்டேபிள் கண்டிஷன், அதாவது கிமு 3ஆம் நூற்றாண்டு வந்து கிபி 5ஆம் நூற்றாண்டு வரைக்கும் நார்த் இந்தியாவில் நடந்த ஒரு வைதிகத்துக்கு எதிரான ஒரு போக்குனால நிறைய வைதிக பெருமக்கள் வந்து தென்னிந்தியாவை நோக்கி நகர்ந்து வந்தாங்க. இந்தியா வந்து நிறைய பகுதியில் அவங்க குடியேறினாங்க. அது பிருகத் சரணம்னு சொல்லி அந்த சமஸ்கிருத நூல்கள் அவங்க சொல்றாங்க. அந்த லட்சக்கணக்கான பேர், ஆயிரக்கணக்கான பேர் வந்தவங்க இங்க இருந்த நூல்களை வந்து அவங்க மொழியில மொழிமாயத்தம் பண்ணாங்க. அதனால இந்த தமிழ் நூல்கள், திராவிட நூல்கள் சொல்லி தமிழ் நூல்கள் கிரந்தத்திலேயோ சமஸ்கிருதத்திலேயோ மாற்றப்பட்ட காலகட்டம் வந்து 3ஆம் நூற்றாண்டுல இருந்து 8ஆம் நூற்றாண்டு வரைக்கும் நம்ம சொல்ல பல்லவர்கள் இதுல பெரும்பங்கு வகிச்சிருக்கதா சொல்லலாம். முக்கியமா மகேந்திர பல்லவர். கிரந்த மொழி உருவாக்கத்துக்கு மகேந்திர பல்லவருக்கும் ரொம்ப வலுவான ஒரு தொடர்பு இருக்கு. அதை வந்து மைக்கேல் லாக்வுட் வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காரு. அதனால நீங்க வாஸ்து சாஸ்திரம் சொல்லிட்டாலே நீங்க சமஸ்கிருதம் நம்பிட வேண்டாம். வாஸ்துனா வேற ஒண்ணும் இல்ல. சமஸ்கிருதத்துல என்ன இடையில இசு போட்டாலும் அந்த இசு எடுத்துருங்க. எடுத்துட்டா உங்களுக்கு அந்த உண்மையான வார்த்தை கிடைக்கும். வாது, வாதுன்னா பூமின்னு அர்த்தம். வாதம் அப்படின்னா பூமின்னு அர்த்தம். பூமிய மையமா வச்சு, மண்ணை மையமா வச்சு, ம். மண்ணை அடிப்படையா வச்சு, அல்லது மண்ணு மேல அல்லது ஒரு பரந்த நிலப்பரப்பை பத்தி படிக்கிற ஒரு என்ஜினியரிங், ஒரு டெக்னாலஜி தான் வாஸ்து சாஸ்திரம். வண்டர்ஃபுல். இடையில இசை எடுத்துருங்க, வாது, அவ்வளவுதான். வாது இப்ப மரம் படர்ந்து வெளியில போறது வந்து கிளைன்னு சொல்ல மாட்டோம் நம்ம தமிழ்ல, வாதுன்னு தான் சொல்லுவோம். அந்த வாத வெட்டு, இந்த வாத வெட்டு, இந்த படர்ந்து விரிந்த ஒரு பகுதி நிலப்பரப்பு பத்தி படிக்கிற ஒரு படிப்புக்கு பேர் தான் வாஸ்து சாஸ்திரம். ஆகமங்களும் தமிழ் வார்த்தை தான். அப்படிங்கிறது, ஆகமம் அப்படிங்கிறது வந்து இயமம், நியமம், ஆகமம் இதெல்லாம் வந்து எல்லாமே தமிழ் வார்த்தை. ஆகமம்னா ஆகி வந்த இயமம்னு அர்த்தம். இப்ப ஆகி வந்த இயம், ஆகி 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 வந்தது அப்படின்னா வழி வழியா வழி வழியா பாட்டம் பூட்டம் முப்பாட்டம் காலத்துல இருந்து ஒரு சொல்லிக்கிட்டு இருக்க ஒரு நெறிமுறை வழியை பயன்படுத்துறதா ஆகமம் பேர். ரெண்டுமே தமிழ் வார்த்தை தான், குழப்பம் வேண்டாம். அதனால அதுல இருக்கிறது எல்லாமே நம்ம இந்திய பெருங்கண்டத்துல, இந்திய துணைக்கண்டத்துல ஆதி காலத்துல இருந்து டெவலப் ஆகிட்டு வந்த நாலேஜ், அந்த மொத்த நாலேஜோட நூல்கள் தான் இந்த ஆகம வாஸ்து நூல்கள். நமக்கு நல்லா கிடைப்பது 100% எழுதியிருந்தாங்க அப்படின்னா நமக்கு இப்போ கிடைச்சிருக்கிறது 1% தான். ஆகமங்கள் வாஸ்து நம்மகிட்ட இருக்கிறது 1% தான் நம்ம கையில இருக்குது. 99% இன்னும் நம்ம கிடைக்கல. மேக்சிமம் அழிஞ்சு போயிடுச்சு. நம்ம கடந்த வாரம் பேசும்போது சொல்லியிருந்தோம். இந்த மாதிரி எப்படி சமணர்களுடைய அந்த குகை கோவிலுடைய இன்ஃப்ளூயன்ஸ் நம்மதுல இருந்ததுன்ட்டு. அதுக்கு வந்து ஒரு நண்பர் வந்து நம்மள கேட்டிருந்தாங்க. அப்படியே ஜெயினிசம் வர்றதுக்கு முன்னாடியே ஹிந்துயிசம் இருந்திருக்குன்னு சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம அவங்கதுல இருந்து அந்த ஐடியா இம்போர்ட் பண்ணியிருக்கோம்னா, ஜெயின் தான் முன்னாடி வந்த மாதிரி ஆயிடுமே அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பியிருந்தாரு. ரொம்ப சிம்பிள் மேம். கான்செப்ட்ஸுவலா யோசிங்க, லாஜிக்கலா யோசிங்க.
ரீசன் ஆசீவகம், சமணம், அது பௌத்தம், இது மூணு வந்து ஒரு புரட்சிகர இயக்கங்கள். புரட்சி மூலமா உண்டான இயக்கங்கள். எதை எதிர்த்து புரட்சி பண்ணாங்க? அதுக்கு முன்னுக்க வைதிக மதத்துல இருந்த ரொம்ப ரொம்ப அநியாயம். அதெல்லாம் அந்த அளவுக்கு நடந்துகிட்டு இருந்த ஒரு சமுதாய காலகட்டத்துல இந்த வர்ண பாகுபாடு தான் முக்கியமான காரணம். வர்ண பாகுபாடு தான். அடிமைத்தனம், வர்ண பாகுபாடு, உயர்ந்தவன் தாழ்ந்தவன், சாப்பாடு இருக்கவன் சாப்பாடு இல்லாதவன், பணக்காரன் ஏழை, இந்த ஒரு வர்ண பாகுபாடு ஒரு நல்ல ஒரு திணை சார்ந்த சமூகமா இயங்கிக்கிட்டு இருந்த ஒரு 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 இந்திய துணைக்கண்டத்துல இந்த வைதீக வரவு வந்து பல்வேறு வகையான பிரச்சனைகளுக்கு வித்துடுச்சு. ஒரு 1000 வருஷம்ல 1000 வருடம் ஆயிடுச்சு. ஒரு வைதீக மத உள்ளுக்குள்ள வந்து 1000 வைதீகம் வேத மதம் உள்ள வந்து 1000 வருடங்கள்ல வந்து ரொம்ப இந்த சமுதாய சூழ்நிலை பயங்கரமா மாறிடுச்சு. அப்போ அந்த சமூகத்துல வாழ்ந்துகிட்டு இருந்த அந்த மக்கள் என்ன பண்றாங்க? இதை எதிர்த்து கிளம்புறாங்க. இதுதான் ஆசீவகம், சைனம், சமணம், பௌத்தம், இது மூணுமே. இதுல நீங்க ஒண்ணு யோசிக்கணும். என்னன்னா இப்ப அவங்க ஒரு வழிபாட்டு முறைகளை ஆசீவகமோ, பௌத்தமோ, சமணமோ, இப்ப மெஜாரிட்டி வந்து சமணமும் பௌத்தமும் தானே, அவங்கள பத்தி பேசுவோம். சமணமும் பௌத்தமும் ஒரு வழிபாட்டு முறையை உருவாக்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு எந்த ஒரு மரபு ரீதியான விஷயங்கள், மரபு ரீதியான விஷயம் என்னது? இலக்கியம், ஓவியம், இசை, கட்டிடக்கலை, சிற்பக்கலை, இதெல்லாம் மரபு சார்ந்த விஷயங்கள். இன்னைக்கு நான் உலகத்திலேயே முதல் மனிதனா உருவாக்கிட்டு நான் இன்னைக்கு போய் ஒரு மிக பிரமாண்ட கோயில கட்ட முடியும்னா கண்டிப்பா நட முடியாது. என்னதான் நாலேஜ் இருந்தாலும் நான் கட்ட முடியாது. ஏன்னா எனக்கு ஒரு மரபு வேணும். அதுக்கு பின்னாடி என்ன பேசிஸ்ல கட்டுறது, எதை வச்சு கட்டுறது, ஏன் கட்டணும், எதுக்கு கட்டணும், அதுக்கான காரணங்கள் என்ன, எல்லாத்துக்கும் எனக்கு பின்னாடி முன்னோர்கள் எனக்கு ஒரு காரணங்களை, வலுவான காரணங்களை உருவாக்கி வச்சுட்டு போயிருக்கணும். அப்போ இப்ப பௌத்த மதம் வந்து பௌத்தம் இன்னும் நிறைய பெரிய அறிஞர்களே சொல்றாங்க. பௌத்த மதத்துல இருந்தான் திருமால் வந்தாரு, பௌத்த மதத்துல இருந்தான் கோயில் வந்துச்சு, பௌத்த மதத்துல தான் குடவரை வந்துச்சு, இதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் இன்னும் ஒரு குரூப், இன்னொரு குரூப் இல்ல அதெல்லாம் கிடையாது, சமண மதத்துல இருந்தா எல்லாமே வந்துச்சு, சமணர்கள் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சாங்க. இது எனக்கு கேட்கும்போது சிரிப்பு வரும். ரீசன் ஒண்ணும் இல்ல. இந்த சமண பௌத்த ஆசீவக மதங்கள் எதுக்குமே ஒரு பாரம்பரியம் கிடையாது, ஒரு லீகசி கிடையாது, ஒரு ஹெரிடிட்ரி கிடையாது. வேற என்ன சொல்லலாம்? ஒரு மரபார்ந்த சூழ்நிலை அவங்களுக்கு இல்லை. புத்தரோ, மகாவீரரோ அல்லது வந்து தீர்த்தங்கரர்களோ யாருமே வந்து வந்து அவங்களுக்கு பின்னாடி ஒரு மரபு கிடையாது. அவங்க வந்து ஒரு எண்ணத்தை நினைச்சாங்க, ஆஹா இப்படிலாம் பண்ணக்கூடாது, தப்பு இல்லை அப்படின்னு நினைச்சாங்க. அதுக்கு ஒரு சில கருதுகோளை உருவாக்குனாங்க, கொள்கைகளை உருவாக்குனாங்க, மக்கள்கிட்ட பரப்புனாங்க. ஓகே. எதுல வந்து யாருமே வந்து மற்களி கோசாலரோ அல்லது வந்து மகாவீரரோ அல்லது வந்து நம்ம புத்தரோ வந்து கோயில் கட்டுங்க, சாமி முடுங்கன்னு யாருமே சொல்லல. கவனிச்சிங்களா? பின்னாடி கோயில் கட்டின சாமி முடுங்கலாம் பின்னாடி வந்தவங்க தான். அவங்கள வச்சு ஒரு சமய இயக்கங்களை, ஒரு மதங்களை உருவாக்க முயற்சி பண்ணவங்க தான் இதெல்லாம் பண்ணாங்க. அப்போ அவங்க அந்த கோயில் கட்டுறதுக்கோ அல்லது வந்து ஒரு 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 சமயத்தை, மதத்தை உருவாக்குறதுக்கோ அந்த டெக்னிக்கல் அஸ்பெக்ட்ஸ் எங்க இருந்து எடுக்க முடியும்? அதுக்கு முன்னாடி அங்க இருக்க மரபுல இருந்து எடுக்க முடியும். ஏன்னா புத்தர் ஒரு பெரிய டெக்னீஷியன் கிடையாது, மகாவீரர் ஒரு பெரிய டெக்னீஷியன் கிடையாது. அவங்கள்ட்ட வந்து சிற்பக்கலையோ, ஓவியக்கலையோ, கட்டடக்கலையோ அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. அதை பத்தி அவங்க பேசவே இல்லை. ஆனா அப்ப அவங்களுக்கான கட்டுமானங்களை உருவாக்குனவங்க எங்க இருந்து அந்த டெக்னாலஜியவும், கான்செப்டையும், நாலேஜையும் கேதர் பண்ணியிருப்பாங்க? அதுக்கு முன்னுக்க அந்த பகுதியில அங்க இருந்துகிட்டு இருந்தது என்னவோ அதுல இருந்து எடுக்க முடியும். வேற வழியே கிடையாது. அவங்க எங்க இருந்து கொண்டு வர முடியும்? வேற வழியே கிடையாது. அங்க பொதுமக்கள், அங்க இருக்க தச்சரு, அங்க இருக்க ஓவியர், அங்க இருக்க இலக்கியவாதி என்ன பண்ணாலும் அவன்கிட்ட இருந்து கேட்டு வாங்கிக்கலாம். என்ன பண்ணி மாத்திக்கலாம்? நம்ம எப்படி பைபிள தமிழ்ல எழுதணும்? பைபிள் தமிழ் எல்லாருக்கும் தெரியும். தமிழ் தான். ஆனா தமிழருக்கே அது புரியாது. ரீசன் அது தமிழ் தான். அவருக்கு தெரிஞ்ச தமிழர் அப்போதைக்கு மணிப்பிரவாளம் சொல்லுவாங்க. அப்ப அந்த தமிழ ஒரு 300 வருஷத்துக்கு முன்னுக்க, 400 வருஷத்துக்கு முன்னுக்க. அப்போ அந்த பாதிரியார் வந்து கத்துக்கிட்டாரு. அவர் கத்துக்கிட்ட தமிழ் மணிப்பிரவாளம். அதுல வந்து அவர் பைபிள எழுதுறாரு. தமிழ்ல இருந்து ஆங்கிலத்துல இருந்து தமிழுக்கு பைபிள மொழிபெயர்க்கிறாரு. அதனால வந்து வேதாகம தமிழ்னு ஒரு தனி தமிழ் உருவாயிடுச்சு. ஓகேங்களா? அப்போ அவர் தமிழ்ன்னு அவர் உருவாக்குனார் இல்ல. அதுல இருக்க வார்த்தைகள் எல்லாமே தமிழ்நாட்டோடது. அதுல இருந்து பைபிளுக்கு அவர் மொழிபெயர்த்துக்கிட்டார். சேம் இதே தான் பௌத்த, சமண, ஆசீவகம் இப்ப இல்ல. பௌத்த, சமண மதங்கள் பிற்காலத்து மிகப்பெரிய மதங்களா உருவாகும் போது ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன், ஒரு ஒரு கலை அடிப்படையில அவங்க எடுத்துக்கிட்ட எல்லா கான்செப்டுமே அதுக்கு முன்னுக்கு இங்க இருந்த விஷயத்த எடுத்துக்கிட்டாங்க. அவங்களுக்குன்னு தனிப்பட உதவும் கிடையாது. இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, சமண பௌத்த மதத்துல இருந்து எதுவும் இங்க வரல, இங்க இருந்து தான் அங்கே போயிடுச்சு.
ரெண்டும் குழம்புனதுனால நம்மளுக்கு ஒரே மயக்கமா இருக்குது. இதுதான் காரணம். டாக்டர் இப்போ நம்ம பாத்தீங்கன்னா, இப்ப ரீசென்ட்டா கட்டுற கட்டுமானங்கள் எல்லாமே உடைஞ்சு இடிஞ்சு விழுந்துருது. ஆனா அந்த காலத்துல இவ்ளோ பெரிய பிரம்மாண்டமான கல் கட்டிடங்கள் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு. எல்லாரும் சொல்லுவாங்க பிரகதீஸ்வரர் கோவில் வந்து அவ்ளோ ஃப்ளட்ஸ் வந்தது, எர்த்குவேக்லாம் வந்தது. அதெல்லாம் தாங்கி நிக்குது. இத்தனைக்கும் பேஸ்மெண்ட் ரொம்ப கம்மி தான் அதுக்கு அப்டின்ட்டு. அது எப்படி எந்த டெக்னாலஜி அந்த காலத்து சயின்ஸ் அதெல்லாம் எழுத்துப்பூர்வமா இப்ப நம்ம கிட்டக்க ஏதேன்னு எவிடன்ஸ் இருக்கா? இன் த சென்ஸ் அதோடைய டெக்ஸ்ட் புக்ஸ்லாம் நம்ம கிட்ட ஏதேன்னு இன்ஸ்கிரிப்ஷன்ஸாவோ எதுவாவோ இருக்குதா? இருக்கு. வாஸ்து சாஸ்திர ஆகமங்கள் ரொம்ப தெளிவாவே சொல்லியிருக்காங்க. கட்டுமான நுட்பங்கள். ரொம்ப அறிவியல் பூர்வமானவை. பயங்கர வந்து ரொம்ப இயற்பியல்ல இந்த பிசிக்ஸ்ல வந்து அவ்வளவு ஒரு எக்ஸ்பர்ட் அவங்கலாம். அவ்வளவு ஒரு நுட்பமான கட்டுமான தகவல்கள் இருக்குது. அதன்படி கட்டினா இன்னைக்கு கூட தட்சிணாமூர்த்தி சார் சொல்ற மாதிரி ஏர்போர்ட்டே கூட கட்டலாம். 400 டன் ஃபிளைட் கூட நம்ம கட்டுற ரோட்ல வந்து இறங்கும். அப்படி ஒரு நுட்பமான கட்டுமான நுணுக்கங்கள் வந்து வாஸ்து சாஸ்திரங்கள்ல இருக்கு. அந்த நுட்பப்படி கட்டுமான கட்டணங்கள் எல்லாமே கண்டிப்பா அது வந்து அழியறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி தான். அந்த அளவுக்கு ஒரு ஹைடெக் சிஸ்டம் அது. சோ அந்த அந்த இத இப்ப நம்ம அட்லீஸ்ட் கொஞ்சமே நான் பாரோ பண்ணோம்னா இன்னும் ஸ்ட்ராங் கட்டிடங்கள் கட்டலாம். ஏன்னா இப்போ நம்ம எல்லாமே 20, 25 வருஷத்துலயே திரும்பி கட்டணுங்கிற ரூல் எல்லாம் வேற போட ஆரம்பிச்சிட்டோம் நம்ம பில்டிங்ஸ்க்கு. ஆமாம், ஒரு கான்கிரீட் பில்டிங்கோட மேக்ஸிமம் இயர்ஸ் 75 இயர்ஸ் தான். ஆனா சுண்ணாம்பு கட்டடத்தோட வருஷங்கள் வந்து 1500 வருஷம். சுண்ணாம்பு கட்டிடம். சுண்ணாம்பு வந்து 1500 வருஷம், கான்கிரீட் வந்து 75 வருஷம். இது வந்து லிமிடெட் கியூரிங், அது இன்ஃபினிட்டி கியூரிங். ஆனா நம்ம வந்து இப்போ நம்ம அட்வான்ஸ்ன்னு சொல்லிக்கிறோம். ஃபாஸ்டா பண்றதுனால பண்றோம். நமக்கு வந்து மேன் பவர் குறையுது, மணி செலவு குறையுது. அதனால நம்ம அதை பயன்படுத்துறோம். கற்கட்டிடங்கள் கிரானைட் கல் கரெக்டாக ப்ராப்பராக பண்ணோம்னா அது தஞ்சாவூர் கோயில் மாதிரி பெர்ஃபெக்டாக தான் இருக்கும். டெக்னாலஜி மட்டும் பக்காவாக இருக்கணும். அப்புறம் அதுக்கான பராமரிப்பும் கண்டிப்பாக இருக்கும். பராமரிப்பு இருந்தால் தான் அது நல்லா இருக்கும். தஞ்சாவூர் கோயில் தொடர்ந்து பராமரிப்பில் இருந்ததுனால என்னவோ இன்னும் நல்லா இருக்கு. கங்கை சோழபுரம் விமானம் மட்டும் இருக்குது. 2 ராஜகோபுரங்கள் இருந்துச்சு. 2 ராஜகோபுரங்களுமே பிற்காலத்தில் இயற்கை சீற்றங்களால் அழிஞ்சிருச்சு. ஆனால் தஞ்சாவூர் கோயில் கட்டின வாக்கில் அப்படி கட்டின மாதிரி அப்படியே இருக்கு. காரணம் தொடர்ந்து பராமரிப்பு ஒரு முக்கியமான காரணம். டெக்னாலஜி வரும். அந்த விமானங்கள் வந்து டெக்னாலஜி தான் அந்த விமானம் நிக்குது. 2 விமானமே ஹை டெக்னாலஜினால தான் நிக்குது. சோ டெக்னாலஜினதும் ராஜா அப்படிலாம் எடுக்கும்போது அந்த காலத்துல இங்க இருக்கிற ராஜாக்கள் ரொம்ப முக்கியமான கான்ட்ரிபியூஷன் கொடுத்திருக்காங்க. ஏன்னா அவங்களுடைய ஒரு சப்போர்ட் இல்லாம இவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான கோவில்கள் எல்லாம் கட்டியிருக்க முடியாது. கோவில்கள் இருக்கிற அளவுக்கு அவங்களுடைய பேலஸ் எல்லாம் எங்க இருக்குன்னே நம்மளுக்கு தெரியல. அது எப்படி வேணாலும் டிஸ்ட்ராய் பண்ணியிருக்கலாம். இருந்தாலும் இது இருக்கிற அளவுக்கு அது இல்ல. சோ நம்ம அந்த ராஜாவுடைய கான்ட்ரிபியூஷன்ஸ் அந்த டைனஸ்டிஸோடைய கான்ட்ரிபியூஷன்ஸ் எப்படி இருக்கு அப்படின்ட்டு சுருக்கமா சொல்ல முடியுமா? அதை விரிவா பேசலாமும். இப்போ ஒண்ணும் இல்ல. அந்த கண்டிப்பா வந்து இதெல்லாம் ரொம்ப வந்து செலவு பிடிக்கிற விஷயங்கள். அதாவது பெரிய கோயில்களை மட்டுமே நீங்க மனசுல நினைச்சிட்டு பேச வேண்டாம். சின்ன கோயில்கள் நிறைய இருக்கு. தமிழ்நாட்டுல வந்து 40,000 சின்ன கோயில்கள் இருக்கு, சிறிய கோயில்கள் இருக்கு. அதுல 1000 வருஷம் பழமையான கடல் கட்டுமானம் மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 15,000 20,000 கோயில்கள் இருக்கு கற்கட்டுமானங்கள்ல. எல்லாமே மன்னர்கள் கான்ட்ரிபியூட் பண்ணதில்ல. சாதாரண மக்கள், ஏழைகள் இல்லாதவங்க, ரொம்ப சாதாரண தேவரடியார்கள் நிறைய பேர் தேவரடியார்கள் கோயில் கட்டியிருக்காங்க. அந்த ஒரு லோக்கல் குறுநில மன்னர்கள் நிறைய பண்ணியிருக்காங்க. விவசாயிகள், முக்கியமா வேளாள மக்கள் விவசாயிகள் நிறைய கோயில் கட்டியிருக்காங்க. அதனால மன்னர்களே எல்லா கோயிலும் கட்டினாங்கிறது நம்ம எடுத்துக்க முடியாது. ராஜராஜ சோழன் கல்வெட்டு இருக்கிறதுனாலயே ராஜராஜ சோழன் தான் கட்டினாரு கிடையாது. அந்த லோக்கல்ல இருந்த ஒரு ஒரு நிலச்சு ஒரு ஒரு அதிகாரியோ அவங்கள தான் கட்டியிருப்பாங்க. ராஜராஜ சோழனோட இதுக்கு கீழே பண்ணதுனால அவங்க அந்த மாதிரி எழுதிக்கிறாங்க. பட் பெரிய பிரம்மாண்ட கோயில்கள்லாம் அவங்களால தான் கட்ட முடியும். தஞ்சாவூர் கோயில்லாம் கட்டணும்னா இன்னைக்கும் 10,000 20,000 கோடி வேணும், முடியாது. அப்போ வந்து அவரால் பண்ண முடிஞ்சு பண்ணியிருக்காரு. ஓகே டாக்டர், நம்ம வர்ற எபிசோட்கள்ல இன்னும் இத பத்தி ஆழமா தெரிஞ்சுக்கலாம். கண்டிப்பா இதோட இந்த காணொலியை இப்பவே நம்ம முடிச்சுக்கலாம் டாக்டர். கண்டிப்பா கண்டிப்பா. தேங்க்யூ. மிக்க நன்றி. நன்றி.